வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புலிக்குத்தி தேனி மாவட்டம் சின்னமனூர் லைனில் இருக்கும். குச்சனூர் சொல்லுவாங்க அந்த ஏரியா. செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 சீப்பு இருக்குதுல, தெரியுதுங்களா? 6 சீப்பு. இந்த வாழை வந்து 12 மாதம் ஆகிப்போச்சு. 12 மாதம் ஆகியும் புடையும் வரல. வால் நல்லா ஹைட்டு போயிடுச்சு, பார்த்தா தெரியும். நல்லா ஹைட்டு போயிடுச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. மரமெல்லாம் ஓகே தான், புடையே வரலன்னு சொல்லி கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. கரெக்டாக 1 மாதம் ஆகுது ஊசி போட்டு. ஒரே ஒரு டோஸ் தான் போட்டிருக்கோம். போரான் குறைபாடுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தான்னு வச்சுக்கோங்களேன். மைக்ரோநியூட்ரியன்ட்டு ஹியூமிக்கோடது எல்லாம் சேர்ந்து போட்டிருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து புடை எடுத்துகிட்டு இருக்குது. பாதி சீப்பும் ஆயிடுச்சு, நிறைய புடையே வந்துட்டுருக்கு. இது மொத்தம் 900 வாழை, நிறைய புடை வந்துருக்கு. நம்ம ஸ்டார்டிங் ஊசி போடும்போது புடையே வரல, இப்போ எல்லாம் புடை வந்துட்டுருக்கு. புடை வந்துருக்கு, அரைக்காயாக இருக்குது. நல்லாயிருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டவுட்டில் தான் போட்டாங்க ஊசி போடும்போது, இதில் ஆயிருமா செஞ்சிருமான்ட்டு. நல்லாயிருக்கு. அவங்களே இப்போ சந்தோஷமாக சொன்னாங்க, பெட்டராக இருக்குது, பரவாயில்ல அப்படின்ட்டு. எல்லாமே புடை எடுத்துகிட்டு இருக்குது. புடையே வராமல் தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே புடை வந்திருக்கு, எல்லாத்துலேயுமே காய் இருக்குது. ஒரு 5 சீப்பு 6 சீப்பு எல்லாமே தாராளமாக இருக்குது. அது போக ஒரு சீப்புக்கும் நல்ல கேப் இருக்குது. அதுதான் மெயின். சீப்புக்கும் கொஞ்சம் கேப் இருந்ததுனால தான் காய் ஊக்க வரும். நார்மலாகவே அது வளரணும் அப்படின்னாலுமே அந்த டச்சிங் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா வளரும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கேரண்டி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கும். மரத்தோட அடித்தண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு 4 ஜான் வருது கையில். நார்மலாக கையில் ஒரு 2 அடின்னு வச்சுக்கலாமே. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் புடை எடுத்துருச்சு. ஊசி போடும்போது கட்டி விட்டாங்க, எப்படி இருக்கணும் க்ரோத் பார்க்குறதுக்காக. மரத்தில் கட்டி விட்ருக்காங்க, தெரியுதுங்களா? ஊசி போடும்போது கட்டி விட்டது. எங்கே ஊசி போட்டுமாங்க. அதுக்கப்புறம் மரத்தில் வளர்த்து க்ரோத்து ஒரு குறிப்பிட்ட மரத்தில் கட்டி விட்ருக்காங்க. உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீன் எடுத்துகிற மாதிரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம்.